ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹோண்டா CD100 தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1990 மாடலுங்க. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி போட்டிருந்தேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி போட்டிருந்தேங்க. அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா போட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய கிடச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. யாரை போய் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்கிறாங்க. 48,000 55,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க வெளியில். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்து ஒரு வண்டி வேலை செய்கிறதுக்கு அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் பக்கம் ஆயிடுதுங்க. வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவே போடுறோம். வேலை செஞ்சே நம்ம எல்லா வண்டியும் கொடுத்துட்ருக்கோம். வேலை செய்யாத கண்டிஷனில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. வேலை செய்யாத கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இப்போ கிடைக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற வண்டியை பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்சு தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க நேற்று வேலை முடிஞ்சுது. வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 1990 மாடலுங்க. ஹீரோ ஹோண்டா CD100 டீலக்ஸுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 90 மாடல். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கார்பரேட்டரோட வண்டி ஓடிட்டுருக்கு. ஒரிஜினல் ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் ஓடிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா 90லலாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இன்ஜின் அப்போ லாஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த இன்ஜின் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக ஓடிட்டுருக்கு. இந்த வண்டி மர்க்காடெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கொடுத்த நிக்கல் குரோமிங்கில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க. 2 மர்க்காடுமே பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தெரிகிற அளவுக்கு தெளிவாக இருக்கும் மர்க்காடு எல்லாமே. இந்த வண்டியில் 2மே பார்த்தீங்கன்னா நியூ டயர் கொடுத்துருக்கோம். 2மே புது டயர் போட்டிருக்கோம். புது டயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ரிம்மு, 2 வீல் ரிம்மு பார்த்தீங்கன்னா 2மே புது ரிம்மு போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்டு ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். ப்ரொஜெக்டர் லைட்டு போட்டு கொஞ்சம் வெளிச்சத்துக்காக நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கோம். இது லைட்டெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். நல்லா பவராகவே எரியுங்க. பேட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு கொடுத்து நீங்கள் ஆன் பண்ணாலே லைட் எரியிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 சைடு மிரர், பாக்ஸ் மிரர் கொடுத்துருக்கோங்க. இந்த வண்டி லுக்குக்காகவே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் மிரர் கொடுத்துருக்கோம். 2 மிரரு, அது போக அந்த எல்இடி ஹெட்லைட்டு, ப்ரொஜெக்டர் லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா தெளிவாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கம்பெனி பெயிண்டிங்கில் இருக்குது. கம்பெனி பெயிண்டிங், இது ரீபெயிண்ட் எதுவும் கிடையாது. ஒரிஜினல் கம்பெனி பெயிண்டிங்கோடு இருக்குது. இந்த வண்டி TN 33 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 33 ஈரோடு நம்பருங்க. வண்டி FC பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. FC, லைஃப் டேக்ஸு, பொல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓட்டிக்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த செலவும் கிடையாது. பேட்ரி புதுசு போட்டாச்சு, இண்டிகேட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏட்டு சொல்லி எல்லா ஒர்க்குமே பார்த்தாச்சுங்க. நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா பிரேக் லைட்டு முதற்கொண்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒயரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. எடுக்கிறவங்க நீங்கள் அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓட்டிக்கலாம். வாங்குறவங்க தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த வண்டியில் பாருங்கள், ஒரிஜினல் ஜப்பான் கார்பரேட்டர் போட்டிருக்கோம். அந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த கார்பரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஏதாவது ஒரு சில வண்டியில் வந்தால் வரும். பார்த்தீங்கன்னா 86 மாடல்லேருந்து 90 வண்டியிலேருந்து 90 வரைக்கும் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிகளில் இருக்குது. அதையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் கழட்டிடுறாங்க. விவரம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட்டர்லாம் கழட்டிடுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக கொடுக்கணுன்ற காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா ஜப்பான் கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்க்ராப் பண்ணுற வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான ஸ்பேர்ஸ், ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் நான் கழட்டி நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு தான் ஒரு வண்டியே ரெடி பண்ணுறேன். எந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன். டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஜப்பான் கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரிஜினல் கார்பரேட்டர் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் மைலேஜ் வருதுங்க. இந்த கார்பரேட்டர் போட்டு நம்ம செக் பண்ணதால் 78 கிலோமீட்டர் மைலேஜ் வருதுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோக்கல் கார்பரேட்டர் போட்டோம்னா வண்டி அதிகமாக போகாது, அடைச்சி போகும், ஒரு மாதிரி ஸ்டக் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா லோக்கல் கார்பரேட்டர் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேர்ஸ் எங்கேயும் கிடைக்கல, எனக்கு ஸ்பேர்ஸ் எங்கள் ஊரில் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு காண்டாக்ட் பண்ணால் கூட உங்கள்கிட்ட ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர் மூலிமா கூட நான் ஸ்பேர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன், அனுப்பிச்சி விட்ருவேன். உங்களுக்கு டேங்க் டோரு, இந்த ஒரிஜினல் மர்க்காடு, அந்த கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. கேரியரு, ஷேரி கார்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரிஜினல் பீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த உங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு நான் என்ன ரேட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 90 மாடலு எஃப்சியோடு இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா எஃப்சியோடு இருக்குது. லைஃப் டேக்ஸ், பொல்யூஷன் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. ஸ்மார்ட் கார்டு RCH. இந்த வண்டிக்கு நான் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 ரூபா தான் சொல்கிறேன்.
இந்த மாதிரி எஃப்சியோடு இருக்க வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இப்போதைக்கு 35,000 கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 தரேன். வண்டி ரொம்பவே தெளிவாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் வண்டி எடுக்க போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 45 ரூபா 50 ரூபா அந்த ரேட்டு சொல்கிறாங்க எஃப்சியோடு இருக்க வண்டி. எஃப்சி இல்லாத வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 மேலே தான் போயிட்டுருக்கு. நான் பார்த்தீங்கன்னா எஃப்சியோடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 35,000 தரேன். வேணுங்கிறவங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வண்டி போட்டாலே பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாளில் சேல்ஸ் ஆயிடுது. பார்க்குறவங்க தயவு செஞ்சு உடனே காண்டாக்ட் பண்ணி வண்டி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வண்டி கிடைக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20 நாள் 10 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.